அந்த குழந்தையெல்லாம் நினைச்சிட்டு யார் உருகிறாருன்னா குலசேகர உருகிறாரோ. அதனால இன்னைக்கு ஆண்டாள் என்ன பண்றா அப்படிங்கிற நம்முடைய ஆச்சாரியன் அதான சொல்றா, நின்னருளாங்கதியின்றி மற்றொன்றில்லே காலம் பிழை செய்த நிலை கழிந்தேன், நின்னருளாங்கதியின்றி மற்றொன்றில்லே காலம் பிழை செய்த நிலை கழிந்தேன், உன்னருளுக்கு இனிதான நிலை உகந்தேன், உன் சரணே சரண் என்னும் துணிவு பூந்தே, நின்னருளாங்கதியின்றி மற்றொன்றில்லே காலம் பிழை செய்த நிலை கழிந்தேன். சுவாமி தேசிகன் சாதிக்கிற ரெண்டு விஷயம் சொல்றார். ஆக்கிஞ்சின்யத்துவம் அனன்யகதித்துவம்னு ரெண்டு. என்னிடத்துல பெருமாள்கிட்ட என்ன பிரார்த்திக்கணுமா, பிரபு ஒரு இடத்துல வரத்துக்கு இந்த கைமுதலற்ற தன்மை, கர்மயோகம் பண்றதுக்கு சக்தி இல்லை, ஞான யோகம் பண்றதுக்கு சக்தி இல்லை, பக்தி யோகம் பண்றதுக்கு சக்தி இல்லை பிரபு. ஆனா உன் திருவடி வாரத்துக்கு வந்துட்டேன், என்னை ஏற்றுக்கோன்னு சொல்லணுமா, அவ்வளவுதான். ஆக்கிஞ்சின்யத்துவம் அனன்யகதித்துவம். அனன்யகதித்துவம்னா புகழொன்றில்லா அடியேன் உன்னடி கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு எப்படி சுவாமி நம்மாழ்வார் சரணாகதி பண்ணினாரோ அந்த மாதிரி வேறு தெய்வத்துக்கிட்ட நான் போக மாட்டேன் பிரபோ ரங்கநாதா, உன் திருவடி வாரத்தில் விழுந்துட்டே என்னை நீ காப்பாற்றணும்னு சொன்னா போதுமா, அவன் காப்பாத்திடுவான். அதனால இங்க ஆண்டாள் ரொம்ப அற்புதமா அனுபவிக்கிறா. ஆண்டாளுக்கு தினம் சேவிக்கிற பெருமாள் தான், அவ அப்பா ஆராதனை பண்ண பெருமாள் தான். அந்த சங்கத்தை பார்த்த உடனே ஞாபகம் வந்துடுத்து, சங்கே நீ பாஞ்சஜன்யமே, நீ கண்ணனுடைய உதடு அந்த அதராமிருதத்தை பருகிறியே, அது எவ்வளவு டேஸ்டா இருக்கும், எப்படி நீ அவரோட இருக்கியே, நீ என்ன பரம பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கே அப்படின்னு சொல்லி அது ஒருவேளை அதோடைய வாசனை என்னன்னு எனக்கு சொல்ல முடியுமா, நீ என்ன பாக்கியம் பண்ணிருக்கியோ அப்படின்னு அந்த சங்கம் வந்து புகழறாடும். கற்பூரம் நாடுமோ கமல புனாடுமோ, கற்பூரம்